சாத்விக் கார்த்திகேயன். நான் வந்து இப்போ 12வது வகுப்பு படிக்கிறேன் அமலோபாம் பள்ளியில். நான் இப்போ வரைக்கும் 2 கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து ஒன்று வந்து உடல் வலியை போக்குறதுக்கான ஒரு மிஷினும், அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உணவை வந்து வீட்டிலேயே சமைக்கிறதுக்கு இன்னொன்று ஒரு மிஷினும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு வந்து நான் முதலமைச்சர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கேன். மேலும் இந்த புதுச்சேரியில் வந்து ஒரு மையத்தை அனுபவிச்சு என்னைய மாதிரி மாணவர்களுக்கு மேலும் உதவி செய்யறதுக்காக ஒரு மையத்தை அனுபவிக்கிற புதுச்சேரியிலே அவங்களோட தலைமையில் அமைக்கிறதுக்காக கேட்டிருக்கேன். இதுதான் நான் இப்போ வச்சிருக்க கோரிக்கை. நான் வந்து இப்போ கேட்டலிஸ்ட் கிளப்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், இன்னோவேஷன் கிளப். அதில் வந்து நிறைய மென்டார்ஸ் நான் சேர்த்து விட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் தம் பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் சார்கோல் போடணும், அது சுற்றுச்சூழலை பாதிக்கும். இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து வீட்டிலே செய்கிற மாதிரி டொமஸ்டிக் பர்பஸுக்கும் கமர்ஷியல் போட் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றுச்சூழலும் இப்போ மாசுபட்டாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மெடிக்கல், உடல் வலியை போக்குறதுக்கு முதியோர்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் சோஃபாவில் இல்லை வாலில் எங்கே வேணாலும் இப்போ பெரிய பெரிய மிஷின்லாம் தூக்கிட்டு போக முடியாது, ஆனால் இது வந்து கையிலே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வழியாக நம்மளுக்கு மசாஜ் பண்ணி நம்மளோட உடல் வலியும் போக்கிடும். இது வந்து போத் மெடிக்கல் யூஸ். இப்போ சாத்விக் வந்து இந்த 2 புதிய கருவிகளை, புதுமையான கருவிகளை கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து பேட்டன்ட்டுக்கும் அப்ளை பண்ணி அதுக்கான பேட்டன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் அன்றாட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கும் விதமாக இந்த கருவி அமைந்திருக்கிறது ஒரு சிறப்பு. இவரை போன்று பல மாணவர்கள் வந்து இன்னும் கண்டுபிடிப்பு திறமையோடு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தும் வகையில் நம்முடைய புதுச்சேரியிலேயே ஒரு புதுமை மையத்தை அமைக்க கோரி நம்ம முதலமைச்சர் ஐயா நாங்கள் ஒரு மனுவை கொடுத்துருக்கிறோம். அவங்களும் கனிவோட பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த புதுமை கண்டுபிடிப்புகள் மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் அமையும். ஏன்னா இந்த புதுமையான கருவியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வெறுமனே நம்ம ஒரு துறையுமே மட்டுமே ஒரு வருவாய்க்காக நம்பி இருக்காம புதிய தொழிற்சாலைகள், நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளுக்கு இந்த புதுமை கண்டுபிடிப்புகள் உதவியாக இருக்கும். இந்த இன்னோவேஷன் போரத்தில் முனைவர் படிப்பு படித்தவங்க, விஞ்ஞானிகள், அரசு அதிகாரிகள் எல்லாமே ஒரு மெம்பர்களாக இருக்கும். புதுச்சேரியில் திறமை இருக்கு, நிறைய இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட திறமை இருக்கு. அந்த திறமையை வெளிக்கொணரும் விதமாக எங்களுடைய பணிகள் இருக்குன்னு தெரியும்.